ඔබතුමන්ලා කතා කරලා යයි. කතා කරලා වැඩක් නැහැ නේ. ඔබතුමන්ලා නායකව හැටියට කියලා කියන්න. උද්ඝෝෂණය කරන්න පාරේට තියන්න කියන්න. හරි සභාපතිතුමා දැන් එනවනේ. කියන්න ඔබතුමා ගිහිල්ලා. ඔව් සභාපතිතුමා. අපි එපා කියන්නේ උද්ඝෝෂණය කරන්න. பிளாஸ்டிக் குடைகளை பயன்படுத்துவது தொடர்பான நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு மாநகர சபையின் மேயர் AJM முஸ்லிமிடம் கொழும்பு பிரதேசத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனநாயக்கவிற்கு இத்தகைய வேண்டுகோளை முன்வைக்க நேரிட்டது. மேனிங் சந்தையின் வியாபாரிகள் இன்று 3வது நாளாகவும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். இதேவேளை பொருளாதார மத்திய நிலையங்கள் பலவற்றின் வியாபார நடவடிக்கைகள் என்றும் வழமைக்கு திரும்பவில்லை. சில பொருளாதார மத்திய நிலையங்கள் இன்றைய தினம் மூடப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். வெளிசர பொருளாதார மத்திய நிலையத்தின் வியாபார நடவடிக்கைகள் இன்னும் சம்பிதமடைந்திருந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மொத்த விற்பனை நிலையங்களில் சிலவற்றுக்கு மாத்திரமே மரக்கறிகள் கிடைத்ததாக அவர்கள் தெரிவித்தனர். மரக்கறிகள் இல்லை, கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. உருளைக்கிழங்கும் வெங்காயமும் மட்டுமே வாங்க முடிந்தது. ஏனைய கடைகளிலும் மரக்கறிகளின் விலை அதிகமாக உள்ளது. அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. அரசாங்கமும் ஏனையவர்களும் இணைந்து இதற்கு தீர்வு காண வேண்டும். எம்மால் நாளாந்தம் கிழங்கையும் வெங்காயத்தையும் மாத்திரம் சாப்பிட முடியாது. இதேவேளை நாராயணப்பட்ட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு இந்த 3 லொரிகளில் மாத்திரமே மரக்கறி வகைகள் கொண்டு வரப்பட்டன. கிடைக்கப்பெற்ற மரக்கறி வகைகள் மிகவும் குறைந்த அளவு நேரத்தில் விற்பனை செய்யப்பட்டதாக அதன் முகாமையாளர் சூட் ரணசிங்க கூறினார். அத்துடன் இன்றிரவு மேலும் 2 மரக்கறி லொரிகள் சந்தைக்கு வர உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தம்புள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையம் இன்று காலை மூடப்பட்டிருந்த போதிலும் வியாபார நடவடிக்கைகளுக்காக பகல் வேளையில் மத்திய நிலையம் திறக்கப்பட்டது. பொருளாதார மத்திய நிலையம் மற்றும் அதன் நுழைவாயிலை அண்மித்த பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை நுரைச்சோலை விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் சுமார் 60 கடை தொகுதிகளில் இன்றைய தினம் 4 கடைகள் மாத்திரமே திறக்கப்பட்டிருந்தன. இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் கற்பட்டி போலீசார் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதேவேளை தம்புத்தேகம விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் நடவடிக்கைகளும் வழமை போல் இடம்பெறவில்லை. வழமையாக காலை 5:30 அளவில் திறக்கப்படும் பொருளாதார மத்திய நிலையம் இன்றைய தினம் 8:30 அளவிலேயே திறக்கப்பட்டதாக அவரது செய்தியாளர் கூறினார். மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு செல்வதற்கு பிளாஸ்டிக் கூடைகளை பயன்படுத்தும் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டமையை தொடர்ந்து பல பிரதேசங்களில் மரக்கறி மற்றும் பழ வகைகளுக்கு பாரிய அளவில் தட்டுப்பாடு காணப்பட்டது. அநேகமான பிரதேசங்களில் மரக்கறி மற்றும் பழ வகைகளின் விலைகளிலும் அதிகரிப்பு ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. பிளாஸ்டிக் கூடைகளை பயன்படுத்தும் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டதை தொடர்ந்து மரக்கறி விநியோக கட்டமைப்பின் செயற்பாடுகள் தற்போது மந்தகதியிலேயே இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் வழமை போன்று கடந்த 2 தினங்களாக தமக்கு மரக்கறிகள் கிடைக்கவில்லை என்று சில்லறை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நுகிகுடை சந்தைக்கு எமது குழுவினர் சென்ற போது அந்த நிலைமையை அங்கும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இங்கு மரக்கறி வகைகளின் விலைகளையும் நாம் கேட்டறிந்து கொண்டோம். நுகிகுட பொதுச் சந்தையில் இன்று பிற்பகல் 1 கிலோகிராம் போஞ்சி 280 ரூபாவுக்கும், கத்தரிக்காய் 120 ரூபாவுக்கும், பச்சை மிளகாய் 600 ரூபாவுக்கும், பைற்றங்காய் 160 ரூபாவுக்கும், பாகற்காய் 240 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டன. கேரட், பீட், முள்ளங்கி, கோவா போன்ற மலையகத்திலிருந்து கொண்டு வரப்படும் மரக்கறி வகைகள் சந்தையில் அரிதாகவே காணப்பட்டன. மட்டக்களப்பு பிரதான சந்தையில் மரக்கறிகளுக்கு பெருமளவில் தட்டுப்பாடு நிலவியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சந்தைக்கு குறைந்த அளவு மரக்கறிகளை கொண்டு வரப்பட்டமையால் அவற்றின் விலை பல மடங்குகளாக அதிகரித்து காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சந்தைக்கு வழமையை விட குறைந்த அளவு மரக்கறி கொண்டு வரப்பட்டதால் மரக்கறிக்கான தட்டுப்பாடு அதிகரித்து காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட சில மரக்கறி வகைகளை மாத்திரமே கொள்வனவு செய்யக்கூடியதாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அனுராதபுரம் நகரின் அநேகமான மரக்கறி கடைகள் மூடப்பட்டிருந்ததோடு திறக்கப்பட்டிருந்த கடைகளில் மலையக மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு நிலவியது. விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மரக்கறி வகைகளும் அதிக விலைகளுக்கு விற்கப்பட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கத்தரிக்காய், போஞ்சி, தக்காளி, லீக்ஸ் போன்ற மரக்கறி வகைகளுக்கு சந்தையில் தட்டுப்பாடு நிலவியது. இதுவரை திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மரக்கறி கடைகள் பல இன்று மூடப்பட்டிருந்தன. தேவையான மரக்கறி வகைகளை அதிக விலை கொடுத்து கொள்வனவு செய்ய நேரிட்டதால் நுகர்வோர் சிரமத்தை எதிர்நோக்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள தரவுகளுக்கு அமைய டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் சந்தையில் நிலவிய மரக்கறி வகைகளின் விலைகளையும் இன்று சந்தையில் நிலவிய விலைகளையும் இவ்வாறு ஒப்பிட முடியும். போஞ்சி 1 கிலோகிராம் 180 ரூபாய், கத்திரிக்காய் 1 கிலோகிராம் 99 ரூபாய், பச்சை மிளகாய் 1 கிலோகிராம் 461 ரூபாய், பைற்றங்காய் 1 கிலோகிராம் 124 ரூபாய், பாகற்காய் 1 கிலோகிராம் 145 ரூபாய். முதல் ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல்.
WWWக்காக இரவெல்லாம் தூங்காம கண் விழிச்சிருக்கீங்க. ஏன்னா பகல் நேரத்துல WWWக்கு சான்ஸே இல்ல. சரியான டிராபிக். WWW ரொம்ப ஸ்லோ. எல்லோரும் தூங்கின பிறகுதான் WWW முடியும். வேற வழியே இல்ல. சோ நான் என்ன சொல்றேன்னா SLT பிராட்பேண்டுக்கு மாறுங்க. இரவு பகல் இல்லாம எந்த ஒரு நேரத்திலையும் நிலையான தடையில்லாத அதிவேக இன்டர்நெட். இனிமே எப்படி WWW. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். மனிங் சந்தையின் வியாபாரிகள் இன்று 3வது நாளாகவும் இன்று எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். மனிங் சந்தைக்கு அருகில் பொருத்தப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கூடைகள் தொடர்பான அறிவுறுத்தல் பதாகைகளை எதிர்ப்புகள் அகற்றிய வியாபாரிகள் பின்னர் ஒன்று கூடி எதிர்ப்பு நடவடிக்கையை ஆரம்பித்தனர். மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு கொழும்பு பிரதேசத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனாநாயக்க அதன்போது கோரிக்கை விடுத்தார். மனிங் சந்தைக்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநித்தி அங்கிருந்தவர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்டார். கண்ணீர் புகைப்பிரயோகம் மேற்கொண்டு அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சித்துள்ளனர். இவ்வாறு இதை நிறுத்த முடியாது. உடனடியாக இந்த தன்னிச்சையான தீர்மானத்தை அகற்றி வியாபாரிகளுக்கு, விவசாயிகளுக்கு, அதே போன்று நுகர்வோருக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். உடனடியாக இந்த தீர்மானத்தை நீக்க வேண்டும். பின்னர் மனிங் சந்தையில் இருந்து ஆர்ப்பாட்ட பேரணியாக வந்த குழுவினர் கோட்டை ரயில் நிலையம் முன்பாக வந்து கூடினர். உத்தியோகபூர்வமாக நமக்கு அறிவித்தல் கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நாம் கைவிட மாட்டோம். நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வர்த்தக நடவடிக்கையை ஆரம்பிக்க தயாராக உள்ளோம். இருப்பினும் நமக்கு இதுவரை மரக்கறி வகைகள் கிடைக்கவில்லை. விவசாயிகளின் நிலையிலேயே நாமும் உள்ளோம். 2 நாட்களுக்குள் பல கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. கோட்டை ரயில் நிலையம் முன்பாக பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதால் வாகன போக்குவரத்துக்கும் தடை ஏற்பட்டது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்துமாறு போலீசார் இதன்போது கோரிக்கை விடுத்த போதிலும் அதற்கு சாதகமான பதில் கிட்டவில்லை. இதேவேளை இன்று முற்பகல் சம்பவ இடத்துக்கு சென்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுத் தலைவர் சஜித் பிரேமதாச ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார். இந்த மரக்கறி பழவகை விற்பனையின் போது ஏற்படும் 35-40% வீண் விரயத்தை தடுப்பதற்கு இவ்வளவு அக்கறை இருக்குமாயின் அரசு நிறுவனங்களில் இடம்பெறுகின்ற ஊழல் மோசடிகளுக்கு எதிராகவும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் அரசாங்கத்துக்கு கூறுகிறேன். நடைபெற்ற இடத்துக்கு கொழும்பு மாநகர சபை மேயர் AJ முசாமில் வருகை தந்தபோது பிரதான வீதியில் இருந்து ஆர்ப்பாட்டக்காரர்களை விலக்குமாறு கொழும்பு பிரதேசத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனாநாயக்க வேண்டுகோள் விடுத்தார். ஒரு பாடசாலைகளில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்று மாணவர்கள் இந்த வீதி ஊடாகவே செல்கின்றனர். இரவு முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள். இதன் மேல் ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுங்கள். பாதையை மறிக்க வேண்டாம். நீங்கள் வந்து உரையாற்றி விட்டு செல்வீர்கள். அதனால் எவ்வித பயனும் கிடையாது. ஆர்ப்பாட்டம் செய்யுமாறு கூறுங்கள். ஆனால் வீதியில் இடம் விடுமாறும் கூறுங்கள். எவ்வாறாயினும் நியாயமான தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மனிங் சந்தை வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு செல்லும் போது பிளாஸ்டிக் கூடைகளை பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று கவனம் செலுத்தப்பட்டது. இது தொடர்பான தகவல்களை தொடரும் நமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும். 3 குற்றவாளிகளுக்கு தங்காலை நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களுக்குள் தங்காலை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. 1990ஆம் ஆண்டு வீரகெட்டிய வீதராந்தனிய பகுதியில் 2 இளைஞர்களை படுகொலை செய்த சம்பவத்தின் 3 சந்தேக நபர்களுக்கு இன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நேற்றைய தினமும் தங்காலை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினால் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒருவரை படுகொலை செய்தமைக்காகவே அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது.
நேற்று முன்தினம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பயங்கரவாதம் காரணமாக இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்று மீண்டும் நாடு திரும்பிய மக்களின் பிரச்சினைகளை துரிதமாக தீர்த்து வைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இவ்வாறு நாடு திரும்பி வவுனியாவில் குடியேறியுள்ள சுமார் 7000 பேருக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது தொடர்பான விசேட சந்திப்பொன்று பிரதியமைச்சர் முத்து சிவலிங்கம் தலைமையில் இடம்பெற்றது. இம்மக்களின் காணி, மின்சாரம், போக்குவரத்து மற்றும் சுகாதார நெருக்கடிகள் தொடர்பாகவும் இங்கு ஆராயப்பட்டது. வடமாகாண ஆளுநர் ஜி. சந்திரசிறி உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். மேல்குடியமர்ந்த மக்கள் வாழும் கிராமங்களை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இலங்கையில் உயர்கல்வியை தொடர்வோருக்கு ஆஸ்திரேலியாவிலும் உயர்கல்வி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். මන්ත්‍රී කණ්ඩායම අපේ රට ගැනත් රටේ උසස් අධ්‍යාපනය ගැන ஆஸ்திரேலிய பாராளுமன்ற குழு எமது கல்வி நிலையங்கள் தொடர்பாக திருப்தி அடைந்துள்ளனர். எம்முடன் இணைந்து எமது பல்கலைக்கழகங்களுடன் செயற்படுவதற்கு அவர்கள் கூடிய ஆர்வத்துடன் உள்ளனர். ஆஸ்திரேலியாவுடன் எமக்கு முடியுமான அளவு நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்து கூடுதலான பயன்களை எமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இதனூடாக எமது பல்கலைக்கழகங்களையும் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களையும் முன்னேற்றிச் செல்ல முடியும். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஆஸ்திரேலிய பாராளுமன்ற பிரதிநிதிகளை சந்தித்ததன் பின்னர் அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவின் பிரதான 2 அரசியல் கட்சிகளான தொழில் கட்சி மற்றும் லிபரல் கட்சியின் 5 பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளனர். இப்பிரதிநிதிகளுடனான சந்திப்பொன்று உயர்கல்வி அமைச்சில் இடம்பெற்றது. இதில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் கெத்தி குளூக்மன், ஆஸ்திரேலியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் திசர சமரசிங்க, உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுனில் ஜாயந்த நவரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டனர். நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமிற்கும் சர்வதேச செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளுக்கும் இடையில் விசேட பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் இலங்கைக்கான தலைவர் யவுஸ் கியோவண்ணன் தலைமையிலான குழுவினர் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். நீதி அமைச்சில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. இலங்கை சிறைச்சாலைகளின் நிலைமை தொடர்பாக இப்பேச்சுவார்த்தையின் போது அவதானம் செலுத்தப்பட்டது. உலகின் ஏனைய நாடுகளில் உள்ள சிறைச்சாலைகளுடன் ஒப்பிடும் போது இலங்கை சிறைச்சாலைகளின் நிலைமை உயர்மட்டத்தில் இருப்பதாக செஞ்சிலுவை சங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறை கைதிகள் தொடர்பாக அரசாங்கம் விசேட அவதானத்தை செலுத்தி வருவதாக அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் செஞ்சிலுவை சங்க பிரதிநிதிகளிடம் தெரிவித்தார். நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு ஏற்பாடு செய்த மகளிர் ஊடக கலாச்சாரத்தின் புதிய பயணம் எனும் தொனிப்பொருளிலான கருத்தரங்கே கொழும்பில் இடம்பெற்றது. அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்ட தபால் அதிபர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களின் நலன் கருதி நிர்மாணிக்கப்பட்ட கணனி வள நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கென 8 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட தபால் அத்தியட்சகர் A.W. ஜெகத்குமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண பிராந்திய பிரதி அஞ்சல் அதிபர் A.K. கனகசுந்தர பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அடுத்த ஆண்டு புத்தளம் மாவட்டத்தில் மரமுந்திரிகை செய்கையை மேலும் 600 ஏக்கரினால் அதிகரிக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் நிகழ்வு அமைச்சர் ரெஜினல் குறை தலைமையில் புத்தளம் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. புத்தளம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் விக்டர் ஆண்டனி உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். மொனராகல வெளியாய பகுதியில் வைத்து காலியிலிருந்து அம்பாறை நோக்கி சென்று கொண்டிருந்த போக்குவரத்து சபை பஸ் வண்டி ஒன்றும் கொட்டியாகலையிலிருந்து மொனராகலை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பஸ் வண்டி ஒன்றும் மோதுண்ட போது ஏற்பட்ட விபத்தில் 21 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 3 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மட்டக்களப்பு மத்திய கல்வி நிலையத்தில் உள்ள ஈராவூர் அல் ஜுஃப்ரியா வித்யாலயத்தில் ஆராதனை மண்டபத்தை நிர்மாணிப்பதற்கென 38 லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளது. கட்டிடத்திற்கான அடிக்கலை பிரதி அமைச்சர் எம்எல்ஏ விஸ்புல்லா நாட்டி வைத்தார். இதன் முதல் கட்டத்துக்கென 20 லட்சம் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. சபர்கோம் மாகாண கூட்டுறவுத்துறை ஊழியர்களின் சம்பளம் அடுத்த மாதம் முதல் 25% அதிகரிக்கப்படும். சபர்கோம் மாகாணத்தில் சுமார் 4000 கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் காணப்படுகின்றனர். இதுவரை கொடுப்பனவாக வழங்கப்பட்ட தொகை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் என மாகாண கூட்டுறவு வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய மாகாண முதலமைச்சர் மைப்பால் ஹேரத் தெரிவித்தார். வைபவம் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மீள்குடியேற்ற கிராமமான முனைக்காடு விவேகானந்தா வித்யாலயத்தில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் சாதனை புரிந்த மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு கல்லூரியில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாகாண சபை உறுப்பினர் பி. பிரசாந்தன் உட்பட உயர் அதிகாரிகளும் அங்கு பிரசன்னமாக இருந்தனர்.
நல்சிப் திட்டத்தின் கீழ் அட்டாளச்சேனையில் நிர்மாணிக்கப்படும் பொதுச்சந்தை கட்டிடம் தொடர்பான ஆணைக்குழுவின் செயலமர்வு ஆலையடிவெம்பு பிரதேச கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது. ஆணைக்குழுவின் தலைவரும் அமைச்சருமான துரையப்பா நவரராஜா தலைமையில் ஆணைக்குழு கூடியது. இதில் அட்டாளச்சேனை பிரதேச சபை தவிசாளர், உறுப்பினர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொழும்பு விவேகானந்தா தேசிய பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா கல்லூரி அதிபர் திருமதி வி பரசுராமன் தலைமையில் இடம்பெற்றது. அமைச்சர் விமல் வீரவன்சே இதில் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வவுனதீவு பிரதேச செயலக பிரிவில் உள்ள விசேட தேவையுள்ளோரின் விசேட நிகழ்வு ஒன்று வவுனதீவு மக்கிக்கட்டு அரசினர் கல்வன் பாடசாலையில் இடம்பெற்றது. வாழ்வகம் அமைப்பின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெற்றது. மாற்றுத்திறனாளிகளின் கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அமைப்பின் தலைவர் எஸ் பி ராகலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வவுனதீவு பிரதேச செயலாளர் எஸ் விஸ்வரத்னம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.